இப்ப திடீர்னு புதுசா போராளிகள் எல்லாம் முளைப்பாங்க. அப்படி சமீபத்துல முளைச்ச ஒரு பீஸ் தான் ஜல்லிக்கட்டு ஜூலி. இவன் என்னடா ஜல்லிக்கட்டுக்காக போராடினா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் கூட ஜல்லிக்கட்டு போராட்டத்துல கிட்டத்தட்ட 18 மணி நேரம் பேசியிருக்கேன். ஒரே ஆளா 18 மணி நேரம் பேசியிருக்கேன். ஆனா நமக்கெல்லாம் கூட ஜல்லிக்கட்டு போராளி அப்படிங்கறதெல்லாம் வரல. இத்தனைக்கும் நம்மளும் மாடு வளர்க்குறோம், ஜல்லிக்கட்டை போய் பார்வையாளரா கலந்துக்கிறோம், பிடிக்க போல அப்படின்னா கூட இந்த பீஸ் எல்லாம் போயிருக்குமானே தெரியல. இப்ப திடீர்னு இது கிளம்பி வந்து என்ன பண்ணிருக்குன்னா, விஜயண்ணா நான் வீட்டுல தனியா இருக்கேன், என்ன என்ன வேணாலும் பண்ணுங்க. கருமம், விஜய் லெவலுக்கு ஒன்னலாம வந்து ஏதாவது பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையில கடந்து போயிடலாம். இருந்தாலும் பெண்களை நம்ம இழிவா பேசக்கூடாதுங்கிறத அதை விட்டுட்டோம். பட் இந்த ஜூலி ஒரு பெரிய கிட்னி திருட்டு மாஃபியாவா இருந்திருக்கா. என்னடா இப்படி சொல்றீங்க அப்படின்னா, திமுகவுக்கு ஒருத்தன் ஃபேவரா பேசுறான் அப்படின்னாலே கண்டிப்பா அவன் திருடனா தான் இருப்பான், தேடி பார்க்கணும், நோண்டி பார்க்கணும். அந்த அடிப்படையில சென்னையை சேர்ந்த ஒரு செல்வந்தர் கிட்னி தேவைப்பட்டிருக்கு. டோனர் வந்து சொந்த பந்தத்துல கிடைக்கல, வெளியில பேசியிருக்காங்க. யார் அப்படின்னா, ஜூலியோட நெருங்கிய தோழியான சர்மி அப்படிங்கிறவளோட அந்த ஏஜென்ட், அவதான் அந்த சர்மிங்கிற பொண்ணுதான் அந்த ஏஜென்ட். போய் கான்டாக்ட் பண்ணிருக்காங்க. கிட்னியோட விலை 10 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. டோனர் வரல. என்னன்னு விசாரிச்சு பார்த்தா இவங்க டோனருக்கு பணத்தை கொடுக்கல. அப்புறம் பெரிய இஷ்யூ ஆகி அவங்க நேரா டோனரை போய் பார்த்து 10 லட்சம் பணத்தை கொடுத்துட்டு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாங்க. பட் அந்த நபர் இறந்துட்டாரு. அப்பவும் கூட ஆபரேஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. எங்க நடந்திருக்குன்னா, வழக்கம் போல திமுக எம்எல்ஏ கதிரவனோட தனலட்சுமி சீனிவாசன் கிட்னி திருட்டு புகழ் மருத்துவமனையில தான். இந்த விவகாரம் அப்படிங்கிறது, இந்த பணம் கொடுத்தது வந்தது எல்லாமே ஜூலியோட வீட்டுல வச்சுதான் கொடுத்துருக்காங்க. ஜூலியா அந்த வீட்டுலதான் இருந்திருக்காங்க, சர்மிளா ஜூலி எல்லாமே. இது ஒரு விஷயம். இன்னொரு இடத்துல பெசன் நகரை சேர்ந்த ஒரு பெண்மணி தன்னோட கணவருக்கு கிட்னி வேணும்னு நேரடியா ஜூலிகிட்டே 15 லட்சம் பணம் கொடுத்திருக்காங்க. இது பெரிய விஸ்வரூபம் அப்படிங்கிறது எடுத்திருக்கு. துரதிருஷ்டவசமா இந்த விவகாரத்திலையும் மருத்துவத்துல ஆபரேஷன் பண்ணவங்க ஆஃப்டர் கேர்ல இறந்து போயிட்டாங்க. இப்ப இந்த கிட்னி மாஃபியாவோட ஜூலிக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிறது, இப்ப கிட்னியை வாங்கினாங்க பாத்தீங்களா, அவங்க தரப்புல இருந்தே இது இப்ப பெரிய புகாரா வெளியே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க பேசின ஆதாரங்கள் எல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது நாம கிட்னி திருட்டு கேஸ்ல இருந்து தப்பிக்கணும். அப்ப என்ன பண்றது? இருக்கிறதே இருக்கு, திமுக காப்பாத்துறதுக்கு திமுக தான் இருக்கே, அப்புறம் என்ன? அப்ப திமுகவை இம்ப்ரெஸ் பண்ண என்ன பண்ணணும்? விஜயை திட்டி நம்ம வீடியோ போடுவோம். விஜயை திட்டினா எப்படியாவது உதயண்ணா கண்ட்ரோலுக்கு அது போயிடும். உதயண்ணா நம்மளை கூப்பிட்டு பேசுவார். உதயண்ணா கிட்னி இருக்குல்லன்னா கிட்னி, அதை நாங்க ஆட்டையை போட்டுட்டோம் உதயண்ணா, அந்த கிட்னி திருட்டு கேஸ்ல எங்களை சட்னி அரைக்க பாக்குறாங்க உதயண்ணா, எப்படியாவது நீங்க காப்பாத்துங்க உதயண்ணா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட உருட்டுறதுக்கு தான், விஜய் சார் நான் வீட்டுல தான் இருப்பேன், என்ன ஏதாவது வந்து பண்ணுங்க. நோ 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 நோ, அவ்வளவு மட்டமான டெஸ்ட் எல்லாம் கிடையாது. அதை நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம், அதை பத்தி ஒன்றும் இல்லை.